இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். டாட்ஸ் அண்ட் பிளீட்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த செஷனோட முடிவில் உங்களால சைட் பிளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், இன்வெர்டட் பிளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், பாக்ஸ் பிளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், பிளீட்ஸ் வித் செப்பரேட் அண்டர்லேயை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். Tools and equipments required: lock stitch sewing machine 1 number, iron box 1 number, hand needle 1 number, scissors 1 number. Materials: long cloth 0.15 meter by 0.75 meter, sewing thread 1 number. Pleats. Pleatsங்கிறது ஃபேப்ரிக்கோட ஃபோல்ட்ஸ் தான். இத கார்மெண்டோட டெக்கரேட்டிவ் ஃபிளேர் அப்புறம் ஃபுல்னஸ் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இத காமனா ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஸ்கர்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இத கார்மெண்ட்ஸோட ஸ்லீவ்ஸ் இல்லனா அதர் காம்போனன்ட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ். வெர்டிக்கல் டைரக்ஷன்ல தான் ப்ளீட்ஸை ஃபோல்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபோல்டு இருக்கும். இந்த அவுட்டர் ஃபோல்டு லைனை யூஸ்வலா பிளேஸ்மெண்ட் லைன்ல தான் வைப்பாங்க. இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபோல்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை ப்ளீட் டெப்த்னு சொல்லுவாங்க. ப்ளீட் டெப்த் டபுளா இருக்கிறது தான் ப்ளீட் சைஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு நெய்பரிங் அவுட்டர் ஃபோல்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ப்ளீட் விட்த்னு சொல்லுவாங்க. இது ப்ளீட்ஸுக்கு நடுவுல இருக்கிற கேப். ப்ளீட்டிங் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற மெட்டீரியலோட விட்தை தான் பேட்டர்ன் விட்த்னு சொல்லுவாங்க. ப்ளீட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இத ப்ளீட்டட் செக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீட்டட் செக்ஷனை பிளாக்கெட்ஸோட அலவன்சஸா கண்டிப்பா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ளீட்ஸை நல்ல கிறிஸ்பா பிரஸ் பண்ணலாம், இல்லனா இத அன்பிரஸ் பண்ணாம விட்டுட்டு இல்லனா அத சாஃப்ட் ஃபோல்ட்ஸா ஹேங் பண்ணலாம். பிரஸ்டு ப்ளீட்ஸுக்கு கார்மெண்ட் ஃபேப்ரிக்ஸ் ஈஸியா க்ரீஸ் ஆகிறது தான் ரொம்ப சூட்டபிளான ஒன்னா இருக்கும். பிரஸ்ஸிங்க கண்டிப்பா பிரஸ்ஸிங் க்ளோத்தை வச்சு தான் பண்ணணும். இதுவே ப்ளீட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னா கிரீசஸை செட் பண்றதுக்கு ஸ்டீம் இல்லனா டேம் கிளாத்தை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ப்ளீட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாஸ்டிங் ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி பிரஸ் பண்ணிருக்கணும். மொத்தமா 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் இருக்கு. நைஃப் ப்ளீட்ஸ். நைஃப் ப்ளீட்ஸ்ங்கிறது ரொம்ப காமனான ப்ளீட் ஃபார்ம். இதோட அவுட்டர் ஃபோல்டு லைன்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். நம்ம நைஃப் ப்ளீட்ஸை செட் பண்ணும்போது ப்ளீட் டெப்த் அண்ட் ப்ளீட் விட்த்துக்கு ஏத்த மாதிரி 3 பாசிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு. ப்ளீட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ப்ளீட் விட்த் which is normal pleat. Pleat depth lesser than pleat width, that is shallow pleat. Pleat depth greater than pleat width, that is overlapping pleats. Box pleats. Box pleatsங்கிறது 2 சிங்கிள் ப்ளீட்ஸை ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு பண்றது. ஒரு ஃபுல் பாக்ஸ் ப்ளீட்ங்கிறது 2 சைட்ஸோட அண்டர்ல ஃபோல்டடா இருக்கும். இதனால தான் இன்னர் ஃபோல்ட்ஸ் மீட் பண்ணும். இதுல 2 ஃபோல்டு லைன்ஸ் அப்புறம் 2 பிளேஸ்மெண்ட் லைன்ஸ் இருக்கும். இன்வெர்டட் ப்ளீட்ஸ். இன்வெர்டட் ப்ளீட்ஸை நம்ம 2 சிங்கிள் ப்ளீட்ஸை வச்சு பண்ண முடியும். இதுல 2 ஃபோல்டு லைன்ஸ் அப்புறம் சிங்கிள் காமன் பிளேஸ்மெண்ட் லைன் கண்டிப்பா இருக்கும். ப்ளீட்டோட சென்டர்ல இருக்கிற 2 அவுட்டர் ஃபோல்ட்ஸும் கண்டிப்பா ரைட் சைட்ல தான் மீட் பண்ணும். டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஸ்டிச் சைட் ப்ளீட்ஸ். நைஃப் ப்ளீட்ஸ். கொடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ்ல 2 pieces of 0.20 meter by 0.45 மீட்டர்னும் அப்புறம் 2 pieces of 0.20 meter by 0.90 மீட்டர்னு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீஸ் ஆஃப் கிளாத் சைஸ் 0.20 மீட்டர் பை 0.45 மீட்டரை எடுத்துக்கோங்க. டெய்லர்ஸ் சாக்கை வச்சு கிளாத்தோட ராங் சைடை மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃபுல் விட்த் ஆஃப் சாம்பிள் படி ஃபோல்டு லைன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட் லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டோட விட்த் 1.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்புறம் 2 ப்ளீட்ஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டிப்பா 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ட்ரேசிங் வீலை யூஸ் பண்ணி ரைட் சைட்ல இருக்கிற மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைட்ல ஒர்க் பண்ணுங்க. ஃபோல்டு லைன் கூடவே ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி அதை பிளேஸ்மெண்ட் லைனு கிட்ட கொண்டு வந்துருங்க. எல்லா லேயர்ஸுக்கும் இருக்கிற ப்ளீட்ஸை பின் பண்ணுங்க.
ஃபோல்டு லைனுக்கு க்ளோஸா பாஸ்ட் ப்ளீட்ஸை திக்னஸோட வச்சு பின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. மெஷின் ஸ்டிச்சஸோட ரோவை எட்ஜில் இருந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வைக்கணும். அது ப்ளீட்ஸுக்கு ரைட் ஆங்கிள்டில் இருக்கணும். அயன் போர்டுக்கு ரைட் சைடில் இந்த கிளாத்தை பிளேஸ் பண்ணி அப்புறமா இந்த ப்ளீட்ஸை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டேம்ப் மஸ்லின் கிளாத்தை ப்ளீட் மேல வச்சு யூஸ் பண்ணுங்க. அயனை ஜஸ்ட் மேல வச்சு பிரஸ் பண்ணுங்க. ஃபோர்த் அண்ட் பேக்கா இத மூவ் பண்ண கூடாது, ஏன்னா இது ப்ளீட்ஸை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் கிளாத் இல்லாம பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃபேப்ரிக் ட்ரை ஆகுற வரைக்கும் இத மூவ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராசஸை ராங் சைட்லயும் ரிப்பீட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஸ்டிச் இன்வெர்டட் ப்ளீட்ஸ். ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் அதோட சைஸ் 0.20 மீட்டர் பை 0.90 மீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடை மார்க் பண்ணுங்க. ஃபோல்டு லைன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட் லைன்ஸை மார்க் பண்ணுங்க. ப்ளீட்டோட விட்த் கண்டிப்பா 7.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ராங் சைட்ல இருந்து 2 ப்ளீட்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டிப்பா 1 சென்டிமீட்டர் இருக்கணும். ட்ரேசிங் வீல் இல்லனா நாட்சஸை யூஸ் பண்ணி எல்லா மார்க்கையும் ரைட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடுல ஒர்க் பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபோல்டு லைன்ஸை ரைட் டு லெஃப்ட் பிளேஸ்மெண்ட் லைனுக்கு கொண்டு வரணும். எல்லா திக்னஸ்க்கும் ஏத்த மாதிரி ப்ளீட்ஸை பின் பண்ணுங்க. எல்லா ப்ளீட்ஸுக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. எல்லா லேயர்ஸ்க்கும் த்ரூவா வர்ற மாதிரி ஃபோல்டு லைன்ஸ்க்கு க்ளோஸா இருக்கிற ப்ளீட்ஸை பின் பண்ணி பாஸ்ட் பண்ணுங்க. மெஷின் ஸ்டிச்சஸோட ரோவை எட்ஜில் இருந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு உருவாக்கி ப்ளீட்ஸுக்கு ரைட் ஆங்கிள்டா இருக்கிற மாதிரி பார்க்கணும். பின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ளீட்ஸை டேம் கிளாத்தை வச்சு பிரஸ் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஸ்டிச் பாக்ஸ் ப்ளீட்ஸ். ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் சைஸ் 0.20 மீட்டர் பை 0.90 மீட்டருக்கு எடுத்துக்கோங்க. ராங் சைட்ல இருந்து ஃபோல்டு லைன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட் லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டோட விட்த் கண்டிப்பா 7.5 சென்டிமீட்டர் இருக்கணும். 2 ப்ளீட்ஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர் இருக்கணும். ட்ரேசிங் வீலை யூஸ் பண்ணி எல்லா மார்க்ஸையும் ரைட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடுல ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு லைன் B-ய ஃபோல்டு பண்ணி அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் லைன் A-வுக்கு கொண்டு வந்துருங்க. அப்புறமா செகண்ட் ஃபோல்டு லைன் C-ய ஃபோல்டு பண்ணி அதை செகண்ட் பிளேஸ்மெண்ட் லைன் D-க்கு கொண்டு வந்துருங்க. ப்ளீட்ஸுக்கு கண்டினியூ பண்ணுங்க. எல்லா லேயர்ஸுக்கும் த்ரூவா வர்ற மாதிரி ப்ளீட்ஸை பின் பண்ணுங்க. சென்டர் லைன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி 2 rows ஆஃப் பாஸ்டிங் 2 to 3 மில்லிமீட்டர் வச்சு ப்ளீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பின்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளீட்ஸை பிரஸ் பண்ணுங்க. ப்ளீட்ஸை ஹோல்டு பண்றதுக்கு ரா எட்ஜில் இருந்து 1 சென்டிமீட்டர் சீமை வைக்கணும். அப்புறமா பாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிடுங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஸ்டிச் ப்ளீட்ஸ் வித் செப்பரேட் அண்டர்லே. ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் சைஸ் 0.20 மீட்டர் பை 0.45 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் பாப்லின் 0.20 மீட்டர் பை 0.20 மீட்டர்ல எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பிக்கர் பீஸோட ராங் சைடை மார்க் பண்ணுங்க. ஃபோல்டு லைன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டோட விட்த் கண்டிப்பா 5 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். ப்ளீட் எக்ஸ்டென்ஷனோட சீம் அலவன்ஸ் 0.8 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். அப்புறம் 2 ப்ளீட்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கணும். ட்ரேசிங் வீலை யூஸ் பண்ணி எல்லா மார்க்ஸையும் ரைட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற ஃபோல்டு லைனை இன்னொன்னு மேல வைக்கணும். அதுக்கப்புறமா ராங் சைட்ல இருக்கிற ஃபோல்டு லைன்ஸோட சேர்த்து இதை பாஸ்ட் பண்ணணும். அப்பர் எட்ஜில் இருந்து 5 சென்டிமீட்டருக்கு லாங் ஸ்டிச் லைனை ஸ்டிச் பண்ணுங்க. அப்பர் எட்ஜில் இருந்து 3 சென்டிமீட்டரை ஃபோல்டு பண்ணி அதை மார்க் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஃபோல்டோட அப்படியே கட் பண்ணுங்க. இப்போ ப்ளீட்ஸோட 2 பார்ட்டையும் பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ப்ளீட் எக்ஸ்டென்ஷன். ப்ளீட் அண்டர்லே ஆஃப் 20 சென்டிமீட்டர், அதாவது ப்ளீட் லென்த் பை 6.6 சென்டிமீட்டர், அதாவது ப்ளீட் வித் பிளஸ் 2 சீம் அலவன்சஸா ஒரு ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிக்கோங்க.
கான்ட்ராஸ்டிங் கலரோட இருக்கிற ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பர் எட்ஜுக்கு கீழே இருக்கிற எட்ஜில் 3 சென்டிமீட்டருக்கு நாட்சஸ் வர்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ஸை ஒன்னா வச்சு ப்ளீட் எக்ஸ்டென்ஷனுக்கு மேல ப்ளீட் அண்டர்லேய பிளேஸ் பண்ணி மார்க்கிங்ஸை மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் சைடுக்கு ஏத்த மாதிரி பாஸ்ட் பண்ணிடுங்க. ப்ளீட் அண்டர்லேல இருந்து ப்ளீட் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் ஈச் சைடையும் ஸ்டிச் பண்ணி ரா எட்ஜில் இருந்து 0.75 சென்டிமீட்டருக்கு அப்படியே அதை விட்டுடணும். பாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்பர் எட்ஜில் இருந்து மெஷினை வச்சு 1 சென்டிமீட்டருக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெஸ். ரீகேப். இந்த செஷன்ல நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, சைட் ப்ளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். இன்வெர்டட் ப்ளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். பாக்ஸ் ப்ளீட்ஸை ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளீட்ஸ் வித் செப்பரேட் அண்டர்லேயர் ஸ்டிச் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த செஷனோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு புது கான்செப்டோட அடுத்த செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.